உலகெங்கும் இருக்கும் எனது ஜோதிட சதா காணொளி நேயர்களுக்கும் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். இந்த பதிவில் ஒரு 3 ராசிக்காரவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிற தலைப்பை கொடுத்து 2, 4, 6, 8 மற்றும் 9, 7 அப்படின்னு சொல்லி 6 இலக்க எண்கள் கொடுத்துருக்குறேன். இந்த பதிவில் முழுக்க இந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்தை தான் நான் பேசியிருக்கிறேன். லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களே எனக்கு பிடிக்காது அப்படின்ற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் தயவு செய்து இந்த பதிவுக்குள்ளே வர வேண்டாம், உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா லாட்ரியே பிடிக்காது, அப்புறம் ஏன் அந்த பதிவுக்குள்ளே நம்ம போகணும்? ஆனாலும் லாட்ரி அதிர்ஷ்டத்துக்காக ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிற நண்பர்கள், சகோதர சகோதரிகள் என்கிட்ட தினமும் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு ராசியின் அடிப்படையில் சில எண்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதை வச்சு மூவ் பண்ணி பார்க்குறோம், கிடைச்சா அதில் கிடைக்கட்டும், இல்லைன்னா வேணாம், கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயான்னு சொல்லி கேட்குறாங்க. அதே மாதிரி கமெண்ட் பாக்ஸில் ஒரு நபர், இவ்வளோ பேருக்கு லாட்ரி அதிர்ஷ்டம் கணிச்சு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு நீங்கள் கணிச்சு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருக்கு நான் கமெண்ட் பாக்ஸில் என்னுடைய அதிர்ஷ்ட எண்களையும் நான் பரிசு வாங்கின அந்த அமௌண்ட்டையும் அந்த கமெண்ட் பாக்ஸில் நான் கொடுத்துருக்குறேன். லாட்ரி பணம் மேலே யாருக்கு தானே ஆசை இல்லை, எல்லாருக்கும் உண்டு. அதனால் ஜோதிடர் எனக்கு ஆசை இல்லாமல் இருக்குமா? பணம் கிடைச்சா வேணான்னு சொல்லிடுவேனா? பணம் அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் பிடித்தமானது தான். அதை நானும் சில நேரங்களில் முயற்சி பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, எனக்குன்னு சில எண்கள் இருக்குது, அதை வச்சு நான் முயற்சி பண்ணுறேன். நானும் 3 முறை லாட்டரியில் பணம் வாங்கியிருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. அவர் கடந்த பதிவில் ஒரு நபர் கேட்ட கேள்விக்கு என்னுடைய எண்களையும் என்னுடைய நட்சத்திரத்தையுமே நான் போட்டு விட்டேன். நான் வாங்கின அந்த பரிசு தொகையும் போட்டு அந்த எண்களையும் நான் கொடுத்துருக்குறேன். அவர் வேணால் எங்கே வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கிறட்டும். நான் வாங்கினது கண்டிப்பாக அந்த தொகை அதில் நான் கொடுத்துருக்குறேன் ஐயா. அதனால் லாட்ரி அப்படிங்கிறது எப்போ எடுக்கணும், எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறத விட, ஏதாவது ஒரு மாதத்தில் நம்ம ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய யோக நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம வாங்கிட்டோம்னு சொன்னால், அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த நட்சத்திரத்துக்கான அதிபதியோட கிரக ஓரை அன்னைக்கு வாங்கிட்டோம்னா, ஒருவேளை பகவான் கொடுத்தா அதில் கொடுக்கட்டும், இல்லைன்னா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி மாதத்தில் 2 நாள் மட்டும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். கண்டிப்பாக அதே மாதிரி சுயஜாதங்களை பார்த்து கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். லாட்ரியில் விருப்பம் உள்ளவங்க அதை விடுத்துட்டு தினமும் அதில் முயற்சி பண்ணி பணத்தை இழக்காதீங்க நண்பர்களை, உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக எல்லோருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கட்டும். அதனால் லாட்ரி வாங்குறது தப்புன்னு சொன்னால் விற்கிறது மிகப்பெரிய தப்பு தான் ஐயா. அதனால் லாட்ரி இருக்கிற இடங்களில் கண்டிப்பாக இருக்குது, வாங்குகிறோம். சில பேருக்கு அதிர்ஷ்டங்கள் கிடைக்குது, ஜெயிக்கிறாங்க. ஆனால் ஜெயித்த பணத்தில் கண்டிப்பாக எல்லாத்தையுமே நாம் அனுபவிக்கணும்னு நினைக்காம முதல்ல செய்ய வேண்டிய காரியம் அன்னதானம், கோவில் திருப்பணிகளுக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த பணத்தில் இதை நம்ம செஞ்சிட்டோம்னா அந்த பணம் அப்படிங்கிறது எத்தனையோ நபர்கள் வாங்கக்கூடிய லாட்டரியில் வரக்கூடிய காசு. சொல்லப்போனால் நல்லவர்கள், கெட்டவர்கள், சில மாற்றுத்திறனாளிகள், கடன் அப்படிங்கிற விஷயத்தில் மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ஈடுபட்டு அதில் தோல்விகளை கண்டவங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. இவர்களெல்லாம் கொடுத்த பணம் தான் அது. அதனால் அந்த பணத்தை நாம் மட்டுமே அனுபவிக்கணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக அது ஒரு வழியில் சரியாகவும் இருக்காது. பணம் கிடைத்தால் கண்டிப்பாக தானம், தர்மம், புண்ணியம் செய்து விடுங்கள். நிச்சயம் மீதம் இருக்கிற பணம் அது பன்மடங்காக நம்ம கையில் நிலச்சி நிற்கும். ரொம்ப சந்தோஷம் ஐயா. இந்த பதிவில் 2, 4, 6, 8 மற்றும் 9, 7 அப்படின்னு சொல்லி 6 இலக்க எண்கள் நான் கொடுத்துருக்குறேன். இந்த எண்கள் எந்த ராசிக்காரவங்களுக்கு கரெக்டாக செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம், கன்னி, கும்பம், இந்த 3 ராசிக்காரவங்களுக்கு இந்த எண்கள் கரெக்டாக செட் ஆகும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம், எப்படி செட் ஆகுதுன்னு பார்ப்போம். ரிஷபம் அப்படிங்கிற ராசியினுடைய அதிபதி சுக்கிரன், கன்னி ராசியினுடைய அதிபதி புதன், கும்பராசியினுடைய அதிபதி சனி பகவான். இந்த ரிஷபம் அப்படிங்கிறது சுக்கிரன் சகல சௌபாக்கியங்கள், சுகபோகங்களை அனுபவித்து வாழக்கூடிய கிரகம். லக்ஸரியஸான ஒரு வாழ்க்கையை தேடி பயணிக்கும். இனிமையாக பேசி, இப்போ ஒரு ஹோட்டல் தொழிலெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கெல்லாம் அருமையான உணவு வகைகளை சமைத்து விற்கக்கூடியவங்க. அப்படி விற்கின்ற பொழுது அதில் வரக்கூடிய லாபம் அப்படிங்கிறது சிறப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்போ இந்த ரிஷபம் அப்படிங்கிறது உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட இடம். இந்த உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட இடத்துக்கு சுக்கிரன் அப்போ பாகிஸ்தானாதிபதி அப்படிங்கிறதுனால
இவர் முழுக்க முழுக்க அழகாக இனிமையாக பேசி ஒரு வியாபாரத்தை செஞ்சு அதன் மூலயமாக பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க. அப்போ இவங்களுக்கு காலசக்கரத்துக்கு 2வது வீடு சுக்கிரனுடைய வீடு ரிஷபம். இந்த வீட்டில் சந்திரன் அப்படிங்கிற கிரகம் உச்சம் பெறும். அதாவது காலச்சக்கரத்துக்கு 4வது வீடு சந்திரன் உச்சம் பெறுவார். அப்போ அந்த சந்திரனுக்கும் 2ஆம் நம்பரு, காலச்சக்கரத்துக்கு 2வது வீடு 2ஆம் நம்பர் அப்படிங்கிறதுனால இந்த சந்திரன் அப்படிங்கிற வந்துட்டாலே துரிதமாக செயல்பட்டு ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு அந்த பணம் பொருள் சீக்கிரமாக சம்பாதிக்கணும், சொத்து வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். அவங்க தான் ஹோட்டல் தொழில் பண்ணி ஒரு டீ கடை வச்சு கூட, ஒரு பால் சொசைட்டி வச்சு கூட நடத்தி ஒரு சாதாரண பால் வியாபாரியாக இருந்து ஒரு மிகப்பெரிய பண்ணைக்கு ஓனராக ஆகுறதெல்லாம் இவங்கள் தான். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பணத்தை வச்சு நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, சொத்து பத்துக்களை வாங்குவாங்க. அந்த யோகம் அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு. அதனால் இதன் அதிபதி அப்படிங்கிறது இந்த விஷயங்களை கவனமாக இருப்பார். அப்போ அவருக்கு அந்த எண் அப்படிங்கிறது சிறப்பாக செயல்படும். கன்னி ராசிக்கு புதன் 6ஆம் அதிபதி. கடினமான உழைப்பு, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நேக்கா அழகாக பேசி, எப்படி நேக்காக பேசி அழகாக பேசி அவங்களை எந்த ஒரு வழியில் நம்ம வசப்படுத்தினா நம்ம அவங்கக்கிட்ட பணம் பொருள் சம்பாதிக்கலாம், நம்மளோட வியாபாரத்தை மேன்மைப்படுத்தலாம் அப்படிங்கிற இந்த புதன் அப்படிங்கிறது இதைத்தான் செய்வார். அழகாக அற்புதமாக சுழிவு நிலைவோடு ஒரு ஈர்ப்பு சக்தியோடு பேசக்கூடிய அமைப்பு இந்த புதனுக்கு உண்டு. அதே மாதிரி இந்த புதன் கன்னி ராசிக்கு அதிபதி அண்டு மிதுன ராசிக்கு அவர் தான் அதிபதி. மிதுன ராசி அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நான் கொடுத்துருக்குறேன். இதில் கன்னி ராசிக்கு இந்த அமைப்பு உண்டு. அப்போது கும்பம் ராசி சனி பகவானுடைய வீடு, காலச்சக்கரத்துக்கு 11வது வீடு, லாபஸ்தானம். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எவ்வளவு பணம் கிடைச்சாலும் அதை பதுக்கல் அப்படிங்கிற வேலையில் ஈடுபடுவாங்க. பணம் கிடச்சிச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, அனாவசியமாக செலவு பண்ணக்கூடாது, தேவைக்கு மட்டும் செலவு பண்ணிட்டு தேவையான மிச்சத்தை பணத்தை நாம் ஒரு சேமிப்பில் போடணும் அப்படிங்கிறதுல வைராக்கியமாக இருப்பாங்க. இந்த கும்பம் அப்படிங்கிறது மர்மஸ்தானம். இப்போ இந்த இடத்துல சனி பகவான் என்ன பண்ணுவார்னா, கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் மட்டும் கிடையாது, நிறைய இந்த லாட்ரி அதிர்ஷ்ட வாய்ப்புகள், ஜாக்பாட் வாய்ப்புகளில் வரக்கூடியது, இந்த மாதிரி ட்ரேடிங்கில் சம்பாதிக்கிற பணம், அது மட்டும் அல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. அதாவது மறைமுகமான வழியில் பணம் பொருள் சம்பாதிக்கிறது. இப்போ என்னன்னு கேட்டால், மறைமுகமான வழி என்னையா, அது என்ன சொல்கிறது, தவறாக நினைக்க வேண்டாம். இந்த சூதாட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். யார் மேலே பெட்டு கட்டி விளையாடுறது. இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு வீரர்கள் மேலெல்லாம் பெட்டு கட்டி அது ஒரு மிகப்பெரிய சூதாட்டம் அப்படிங்கிற விஷயம் வெளியில் அது ஒரு பதவி இழப்பெல்லாம் செய்கிறாங்க இல்லையா. அந்த மாதிரி பணம் சம்பாதிச்சு அதை தெரியாமையே கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறைய சொத்துக்கள், அரசு உடைமைகளில் இருக்கக்கூடியவங்க நிறைய பணம் பொருளை விதிமுறை மீறி சம்பாதிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் உண்டு. அவர்களெல்லாம் சம்பாதித்தா கணக்கே காட்டாமல் கொண்டு போய் வெளிநாடு பேங்குகளில் ஒழிச்சு வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். கும்பம் மர்மராசி. எந்த நேரத்தில் என்ன நடக்கும், யார் என்ன வச்சுருப்பா அப்படின்னு தெரியாமையே இருக்கும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இந்த பணமெல்லாம் எங்கே போகுது, எங்கே கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறாங்க, ஒரு நாளைக்கு அது வெளியே வருன்ற மாதிரி இப்படியான விஷயங்களெல்லாம் இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்குண்டு. இங்கே தான் ராகுவனுடைய அமைப்பு. இந்த ராகு சதய நட்சத்திரம் இந்த கும்பத்தில் தான் இருக்குது. அப்போ அவருக்குள்ள எண் அப்படிங்கிறது 4 உண்டு, 4 உண்டு. அப்போ இந்த மாதிரி இருக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த சுக்கிரனும் புதனும் சனி பகவானும் இப்படியான பணம் பொருளெல்லாம் சம்பாதித்து சேமித்து வைக்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். அப்போது பணம் சம்பாதிச்சா கட்டாயம் நம்மளுடைய தேவைகள் போக மிச்சத்தை சேர்த்து வைக்கணும், நல்ல வழியில் உபயோகிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம், கும்பம் அக்யூரேட்டாக இருக்கும், பணம் கிடைக்காது, கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க பக்காவாக வச்சு செயல்படுத்தணும். அதே மாதிரி ரிஷபராசிக்கும் பணம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், கிடைச்சிருச்சுன்னா நல்ல வழியில் செலவழிக்கும், எல்லாத்தையும் அனுசரித்து போகும். கன்னி ராசிக்கு கிடைச்சிருச்சுன்னா அதை விட நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள் பண்ணும். அப்போது இந்த நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடிய கிரகங்கள் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற அமைப்பு, இதுக்கெல்லாம் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ரகசியமாகவே செயல்பட்டு அந்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதனால தான் இவங்களுக்கு 2, 4, 6, 8 அப்படிங்கிற எண்களை கொடுத்துருக்கிறேன். அப்போ 9, 7 என்னையா, அதுக்கு ஒரு விளக்கம் தெரியணுமே. இந்த 9 அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டால், செவ்வாய் பகவானுடைய தைரியம் அப்படிங்கிறது. எதிலையுமே துணிச்சலாக செஞ்சால் தாண்டா நமக்கு பணம் கிடைக்கும்
எதையுமே துணிச்சலாக செஞ்சால் தாண்டா நம்ம சாதிக்க முடியும். பயந்தான் வாழ முடியாது அப்படிங்கிற அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்தில் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், கன்னி ராசியில் வந்து கண்டிப்பாக சித்திரை நட்சத்திரம், கும்பராசியில் அவிட்ட நட்சத்திரம் இருக்கும். இதுதான் செவ்வாய். இந்த இடத்துல துணிச்சலாக செயல்பட்டத்தானே பணம் சம்பாதிக்கணும். கை கூசி வாய் கூசி இருக்கவங்களுக்கு பணம் சம்பாதிக்க முடியுமாயா? முடியாது. அதனால் இவங்கள் இந்த 9ஆம் நம்பர் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த பண பலத்தை கொடுத்துரும். அதுக்கப்புறம் என்ன 7, நான் தான் சொல்லிட்டேன். எவ்வளவு பணம் கிடைத்தாலும் இந்த மாதிரியான வழிகளில் கிடைக்கக்கூடிய பணத்தை கேது ஞானம், மோட்சம், பக்தி அப்படிங்கிறது உனக்கான தேவையை மட்டும் வைத்துக்கொண்டு நீதியை வந்து அந்த பொது சேவை அப்படிங்கிற விஷயத்துக்கு போனால் கெட்ட பேர் இல்லாமல் வாழலாம். உன்னுடைய எதிர்கால சந்ததியும் எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறது. அதான் பக்தி மார்க்கம், இறைபக்தி, அந்த ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் கேது வந்து எவ்வளோதான் நீ விரிவாக்கம் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்ட எல்லையை போட்டு நீ அந்த விஷயத்துக்குள்ளே கரெக்டாக இருந்தீங்கன்னா அந்த பொருளாதாரம் உனக்கு எப்போவுமே சிறப்பாக இருக்கும். எல்லை மீறி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த பணம் பொருள் அப்படிங்க உனக்கு ஒரு காலத்துலேயும் செட் ஆகாத மாதிரி இருக்கும். அதனால தான் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ போய் ஒழிச்சு வச்ச பணத்தெல்லாம் கடைசியில் இந்த அரசாங்கத்தின் மூலயமாக பிடிச்சிருவாங்க. இந்த ஒரு அமைப்பு இருக்குது. நிறைய கருப்பு பணத்தை கொண்டு ஒழிச்சு வச்சவங்கள ஒரு கட்டத்தில் எப்படினாலும் பிடிச்சிடறாங்க இல்லையா? கருப்பு பணத்தை ஒழிச்சிடுற மாதிரி ஒரு அமைப்பு. இதான் கும்பத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் இந்த ரிஷபம், கன்னி, கும்பம் இந்த 3 ராசிக்காரங்களும் இந்த பணம் பொருள் சம்பாதிக்கிற விஷயங்கள ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. தெளிவாக வரக்கூடிய அந்த வருமானத்தில் நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இந்த கேதுவனுடைய 7ஆம் நம்பர். அப்போது 2, 4, 6, 8, 9, 7 இந்த 3 ராசிக்காரங்களுக்கு இந்த எண்கள் மிகுந்த யோகத்தை தரும். இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம் ஐயா. ஒரு முயற்சி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த எண்களுக்கும் அந்த நம்ம முயற்சி பண்ணக்கூடிய அந்த ஜாக்பாட் அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்கும் இந்த ரிஷபம், கன்னி, கும்பம் ராசிக்காரர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்து பணம் பொருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு நண்பர்களே. மிக்க நன்றி.